ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்ம கூட ரூமன் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த இப்போ கடைசியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஏன் இயேசு மனிதனாக வரணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பதில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போது அந்த மாதிரி சில முக்கியமான கேள்விகள்லாம் இருக்குது. போன எபிசோடில் கூட சிலர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் பிரதர் சொன்னாங்க. இன்றைக்கும் நம்ம கூட இருக்காங்க. இந்த பதில்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் சேனல் அதையும் பாருங்கள். அதுலேயும் நிறைய விஷயங்கள் அவங்க அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ப்ரைஸ் லார்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன் ஒன்ஸ் அகேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12வது எபிசோட்ஸ்க்கு வந்திருக்கிறோம். இது 12வது எபிசோட். ஏற்கனவே ஒரு 52 முடிஞ்சிருக்கு. நம்ம 10 ஆரம்பித்தா போதும் தான் ஃபஸ்ட்டில் பேசணும். ஆமாம். 2வதுல 12 வந்திருக்கோம். ஆமாம். பெரிய காட்ஸ் கிரேஸாக தான் அதை நான் பார்க்குறேன். 11 எபிசோட்ஸ் முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். எல்லாம் 100% க்ளோரி டு ஜீசஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 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 ஃபேமஸ் சயின்டிஸ்ட் சொன்ன, ஒரு எவல்யூஷனரி சயின்டிஸ்ட் சொன்ன கொஷினில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். பரிணாம வளர்ச்சி கொள்கையை உடையதான ஒரு அறிஞர் சொன்னது. ஆமாம், ஒரு விஞ்ஞானி சொன்னது. இதே கொஷனை ஏன் அப்படிங்கிற இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் ஒரு கமெண்ட்லிங் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு எவல்யூஷனரி சயின்டிஸ்ட் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படின்ட்டு. அவர் கேட்குறாரு, கடவுள் வந்து ஓம்னி பொட்டன்ட், அது கடவுள் வந்து எல்லாமே சர்வ வல்லவர், செய்ய முடியுங்கிற பர்சன். அவர் எல்லாமே அறிஞ்சவர். அவர் பாருங்க, மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கணுங்கிறதுக்காண்டி எதுக்கு சாகணும்? அவர் வந்து எல்லாம் முடிச்சாலும் ஜஸ்ட் லைக் தட் மன்னிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டில் அவர். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இது ஒரு விஷியஸ் ஆக்டாக நான் பார்க்குறேன். அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு துஷ்டமான ஒரு ஆக்டாக எனக்கு தெரியுது. ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான விஷயத்த ஒரு எக்ஸாகரேட் பண்ணுற மாதிரி. ஆமாம். அவர் வந்து ஒரு மனுஷன் வந்து கொல்லப்படுறது, ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காண்டி இன்னொருத்தர் கொல்லப்படுறதுங்கிறது ஒரு விஷயமான விஷயமா இருக்குது. இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப வெறுப்புணர்ச்சி வருது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம், இந்த வேர்ட்ஸே சொல்லி அவர் வந்து அதை சொல்கிறார். ஒரு ஒரே விஷயம் 2 பேரை எப்படி மாற்றுதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் சாத்தான் சபையிலேருந்து ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டார். அதை நடத்தினவர் ஆண்டவர். எதனால அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இயேசுடைய அன்பை பார்த்து, ஆண்டவர் எப்படி எனக்காக ரத்தம் சிந்தினார், எவ்வளோ பாடு அனுபவிச்சாருங்கிற அன்பை பார்த்து அவர் ஏற்றுக்கொண்டு, இந்த மாதிரி ஒரு அன்பை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சாத்தான் சபையில் அவர் நடத்துகிறவர். அவர் அதை விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லி வெளிநாட்டில் ஒரு சாட்சி நான் படித்தேன். இப்போ ரீசெண்டாக படித்தேன் நான். அதே சம்பவம் இவர் சொல்கிறாரு, எனக்கு இது பார்க்குறதுக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஓகே, கொடூரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு வந்து இந்த ரத்தம் செஞ்சால் தான் பாவம் போக முடியுமா? சர்வ வல்லமும் இல்லை தேவன் அவர் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் முடியும்ல அப்படிங்கிற மாதிரி அவருடைய தாட். இது வந்து அவர் கேட்ட கொஷின். இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, நம்ம ஒரு கொஷினாகவே எழுதியிருந்தாங்க, ரத்தம் சிந்தப்படுறதுக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ பிலீவர்ஸ்ட்டு கேட்டால் நம்ம பிலீவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரு, அதனால என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பிப்ளிக்கல் தியாலஜி. அது ஏன் ரத்தம் சிந்தினதுனால தான் பாவம் போகுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் எழுதியிருந்தார். ஸோ இதை தான் இன்னைக்கு மொத்தமும் பார்க்க போகிறோம். ஓகேங்க. ஸோ இதை எக்ஸாம்பிளாக நான் இதை வந்து ஒரு அனாலஜியை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். போன வாட்டி வந்து இந்த A380ங்கிற ஃப்ளைட்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கள் ரொம்ப பிரமிப்பாக அதுக்கப்புறம் கூட பேசிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் ஏதோ ரொம்ப பிரமையாக பேசிகிட்டு இருந்தோம்னா, நாங்கள் காரில் போகும்போது 1 லிட்டருக்கு எத்தனை கொடுக்கும், 10 கொடுக்கும், 15 கொடுக்கும்னு பேசுவோம். அது 16 லிட்டருக்கே ஒன்று தான், 1 கிலோமீட்டர் தான் போகுன்றத அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஆமாம். அதாவது இப்போ வந்து பறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ், இப்போ நம்ம வந்து காருக்கு பைக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு தான் டார்க்குங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. டார்க்கை மெஷர் பண்ணுற யூனிட் தான் நியூட்டன் மீட்டர், NMன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃப்ளைட் பறக்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நான் A380 ஃப்ளைட் சொன்னேன் இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 அடி உயரத்தில் பறக்கும். 40,000 அடினா உங்களுக்கு வந்து லைக் ஒரு 12 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும். அது 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 கிலோமீட்டர் ஆவரேஜாக அது போகும். ஆமாம், சொன்னீங்க நீங்கள். இப்போ இந்த மாதிரி பறக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு த்ரஸ்ட் வேணும். அந்த உந்து சக்தி அந்த த்ரஸ்ட் இருந்தால் தான் இவ்வளோ வெயிட்டை, நம்ம சொன்ன மாதிரி ஒரு 5 லட்சம் கிலோ வெயிட்டை தூக்கிட்டு அதை பறக்கணும், இவ்வளோ உயரத்தில் பறக்கணும், இவ்வளோ ஸ்பீடில் பறக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு த்ரஸ்ட் வேணும்.
அந்த த்ரஸ்ட் குறிப்பிட்ட அளவு வேணும் அப்படின்னா அந்த சைஸுக்கு இன்ஜின் இருக்கணும். அந்த சைஸ் இன்ஜின் அவ்வளோ த்ரஸ்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அப்ராக்சிமேட்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் தேவை, ஃபியூயல் தேவை அதுக்கு. ஃபியூல் தேவை. ஓகே. ஒரு சின்ன ஒரு இது பார்த்தேன். அதாவது லைக் லாஸ் ஏஞ்சல்ஸ் இடம் இருக்கு. நம்ம யூஎஸ்ல ஒரு இடம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து துபாய் வர்றதுக்கு 16 மணி நேரம் ஆகுதுன்னா 3 லட்சம் லிட்டர் ஒயிட் பெட்ரோல் அதுக்கு வேணும். எல்ஏலேருந்து துபாய் வர்றதுக்கு. எல்ஏலேருந்து துபாய்க்கு வர்றதுக்கு ஒரு 16 மணி நேரம் அது பறந்து வர்றதுக்கு இந்த A380 ஃப்ளைட்டுக்கு 3 லட்சம் லிட்டர் பெட்ரோல் ஆகும். ஓகே. இவ்வளோ ஃபியூல் கொடுத்தா தான் அவ்வளோ த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இவ்வளோ த்ரஸ்ட் இருந்தால் தான் அவ்வளோ இடத்துல வேலை பார்க்க முடியும். அவ்வளோ உயரத்தில் பறந்தா நம்ம வந்து சேர முடியும். அதான் ஃபைனல். ஓகே. இப்போ இதை இன்னொரு வேர்ட்ஸை சொல்லலாம். கிராவிட்டிங்கிறது லா, விதி. இந்த கிராவிட்டிக்கு விரோதமாக அது பறக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையை அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. புவியீர்ப்பு சக்தியை தாண்டி அது பறக்கணும். அழகாக சொன்னீங்க. இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி அது பறக்கணும்னா இவ்வளோ வேலைகள் நடக்கணும். இதை இன்னொரு வேர்டில் நம்ம சொல்லலாம், டு கவுண்டர் தி லா ஆஃப் நேச்சர். இயற்கையோடைய விதியை தாண்டி நம்ம அது பறக்கணும் அந்த அளவுக்கு. ஆமாம். ஓகே. இதான் அனாலஜி. சரிங்களா? இதை அனாலஜியாக வச்சுக்குவோம். இப்போ தியாலஜிக்குள்ள வருவோம். ஏன் ரத்தம் சிந்தப்படணும்? பாவம் போடணும்னா ரத்தம் சிந்தினா தான் பாவம் போகுமா அப்படின்னா சட்டம் அப்படி தான் சொல்லுது. நம்ம இப்போ லாஸ் ஆஃப் காடுங்கிறத வச்சு தான் இவ்வளோ பல எபிசோட்ஸ் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், தேவன் சட்டத்தை உருவாக்கினா அந்த சட்டத்தின்படி தான் அவரே செயல்படுவார். அந்த சட்டத்தை தாண்டி யாருமே செயல்பட முடியாது, சாத்தான் உட்பட. அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எசேக்கியேல் 18:20 பாருங்களேன். பாவம் செய்கிற ஆத்மா அப்படின்னா பாவம் செஞ்சா அது சாகணும். அதான் விதி. அதான் சட்டம். எஸ். இதான் லா ஆஃப் காட். சட்டம்னா விதி. அவன் தப்பாக எடுத்துக்கூடாது. அதான் தலை விதின்னு எடுத்துக்கூடாது. விதினா சட்டம். ஆமாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு டெஃபினேஷன் பார்த்துருவோம். பாவம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் டெஃபினேஷன் பார்த்துருவோம் பிப்ளிக்கலா. சின்னா என்னங்கிறது டெஃபினேஷன் நீங்கள் உபாகமம் 5:32 பார்க்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாக இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. அப்போ சட்டம்னு ஒரு கோடு வச்சுக்கோமே, அந்த கோட்ல இருந்து லெஃப்ட்ல திரும்பினாலும் ரைட்ல திரும்பினாலும் அதுக்கு பேர் தான் சின், பாவம். நியமிக்கப்பட்டதை விட்டுட்டு வெளியே போனோம்னா ட்ராக்கை மாற்றிட்டோம்னா அதுக்கு பேர் பாவம். அதுக்கு பேர் கொடுத்த ட்ராக்லேயே தான் நான் ஓடணும். இப்போது வெளிநாட்டில் கூட ஹைவேஸில் இருக்குது. நீங்கள் போக வேண்டிய ட்ராக்கில் போகாமல் இந்த ஸ்பீடில் நீங்கள் வேறு ட்ராக்கில் போனீங்கன்னா வேறு ட்ராக்கில் போனாலே உங்களுக்கு ஃபைன் உண்டு. ஓகே. ஓகே. ஸோ அது ஒரு ஆண்டவர் கொடுத்த கமாண்ட்மெண்ட்ஸில் இருந்து அது என்ன எந்த லெவலில் லெஃப்டில் போனோம்னாலும் அது சின், ரைட்டில் போனோம்னாலும் அது சின். அதாவது ஒரு புதிய புரிதல் வருது. என்னென்னா, தேவன் சொல்கிறத விட்டுட்டு நான் பாவம் செஞ்சேன்றதை இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போகிறது, அதை தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லாதது செய்யறதுன்னு ஒன்று இருக்குது ஸ்பிரிச்சுவலாகவே. தேவன் ஒரு விஷயத்த சொல்லலை, உடன்படிக்கை பற்றி அவங்க பிடிக்கிறாங்க, அது பாவமாக பார்க்கப்படுகிறது இல்லையா? இப்போ அவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன், அங்கே நடக்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, ஆனால் அது தப்பான ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. வலதுபுறமும் இடதுபுறங்கிறது நாம் சொல்லக்கூடியது பாவம் எல்லாமே. அட் த சேம் டைம் ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்கள் அவர் சொல்லாத செய்யறதுக்கு பேர் பாவம் தான். டெக்னிக்கலி அதனால தான் வில் ஆஃப் காடை தாண்டி பண்ணுற எதுவுமே பாவம்னு நம்ம சொல்லுவோம். வில் ஆஃப் காட். ஓகே. கடவுளுடைய சித்தத்தை தாண்டி நல்லது மாதிரி அது தெரிஞ்சால் கூட அதை செய்யாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப். ஓகே. அதுதான் அப்படி செய்யறது கூட இந்த சென்ஸ் பாவம்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் சொல்கிற இல்லஸ்ட்ரேஷன் போய். ஆமாம். ஸோ இப்போ இது இருக்குது. இதுதான் சின்னுக்கு டெஃபினிஷன், பாவத்துக்கு டெஃபினிஷன். இப்போ ஒன்று பழைய ஏற்பாட்டில் சொல்லி கொடுத்துருக்காரு. எதுக்கு ரத்தம் சிந்தப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன பழைய ஏற்பாட்டு விதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லேவியராகமம் 17:11 பாருங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். கட்டளையிட்டேன்னா கமாண்ட். பலிபீடத்தில் பாவ நிமிர்த்தி செய்யறதுக்கு அவருக்கு ஒரு கட்டளை வச்சிருக்காரு, ஒரு லா இருக்கு. அது என்னன்னா ரத்தம் சிந்தப்படணும். அதான் சட்டமே. ரத்தம் சிந்தறது தான் சட்டம். ஆமாம், ரத்தம் சிந்தினாதான் பாவம் போகும். இது சட்டம். ஓகே. இது பழைய ஏற்பாட்டு சட்டம். இதுதான் காட்ஸ் லாவும் கூட. ரத்தம் சிந்தப்படாம பாவ மன்னிப்புங்கிறது கிடையாது. அதுதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. ஏசு கிறிஸ்து எதுக்கு ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்துச்சுன்னா, இந்த பாவம் போகணுங்கிறதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தவே செஞ்சார். அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, லூக்கா 22:20. போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதில் தான் ஒரு விஷயம் நடக்குது. இது புதிய உடன்படிக்கைன்னு சொல்றாரு. இந்த பாத்திரம்ங்கிறது எதுன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் சிலுவை தான் சொல்றாரு. மத்தேயு 26:36-39 வாசிக்கிறபடி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க போடுன்னு சொல்றாரு. இது புதிய உடன்படிக்கை ரத்தமா இருக்குது. நிறைய பேர் இன்னும் பாத்திரமே நினைச்சிட்டு இருக்காங்க.
பாத்திரம் சுத்தமாக இருக்கணும், பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும், அந்த பாத்திரத்தை அவங்க தொடக்கூடாது. நிறைய கமெண்ட்மெண்ட் இருக்குது. இந்த பாத்திரத்தை வந்து குறிப்பிட்ட ஆளை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது. ஐயா அது கழுவுறது கூட குறிப்பிட்ட ஆள் தான் கழுவணும். என்னென்னு கேட்டால் என் ரத்தத்தினாலும் புதிய அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, புதிய உடன்படிக்கைன்ட்டு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே பாத்திரங்கிறது அவருடைய சரீரத்தைங்கிறத வந்து புரிதல் இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். ஆமா. இப்ப இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இன்னொரு ஒரு விஷயம் இதை யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியும். பழைய உடன்படிக்கையுமே பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் அடிப்படையில் தான் இருந்திருக்கு. புதிய உடன்படிக்கை ரத்தமா இருக்கிற பட்சத்தில் பழைய உடன்படிக்கை ரத்தமாக தான் இருந்திருக்கணும். அதாவது 2 உடன்படிக்கையிலையும் முறைமை தான் மாறுபடுதே ஒழிய மையப்பொருள் ரத்தமாக தான் இருக்கும். அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தமாக இருக்கும், இங்கே ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தமாக இருக்கும். அங்கே ஆரோனின் முறைமையாக இருக்கும், இங்கே மெல்கிசேதேக்கின் முறைமையாக இருக்கும். முறைமைகள் மாறப்படும் ஒழிய மூலப்பொருள் ரத்தமாகத்தான் இருக்கும். ஏன்னா அது ஆட்டு ரத்தம், இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது அடையாளம், இது அது நிஜம், இது நிழல். அவ்வளோதான் ஒழிய பட் மையம் வந்து ரத்தம் தான். ஆமா. ஸோ இப்போ நம்மளுக்கு கிளியரா ஒரு விஷயம் புரியுது. கடவுளுடைய சட்டத்தின்படி ரத்தம் சிந்தாம பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்தப்படணும். அந்த ரத்தம் சிந்தப்படுறதுனால தான் பாவ மன்னிப்பு உண்டாக்கப்படுது அப்படின்னு லேவியராகமத்துல இப்போ நம்ம கடைசியாக பார்த்துட்டோம். புதிய உடன்படிக்கைக்கும் பழசுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஆர் பலி ஆர் ரத்த பலி குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பாவத்தை நிவர்த்தி செஞ்சிச்சு. எப்படி மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறேன்னே, ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஆர் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பிளட்னு வச்சுக்கோ, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒய் அமௌண்ட் ஆஃப் சின்ன கிளென்ஸ் பண்ணுச்சு, சுத்திகரிச்சிச்சு. அது மூலமா இவங்களுக்கு ஆத்துமாக்கு மீட்சி கிடைச்சிச்சு. மனுஷனுடைய பாவத்தையும் இந்த ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்துடைய அந்த ஈக்குவேஷனை வச்சு பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் மேட்சே ஆகலை. அதாவது பாவம் பெருகி இருக்கு. ரத்தத்தை ஆட்டு ரத்தத்தை கொடுத்தாலோ மாட்டு ரத்தத்தை கொடுத்தாலோ அதில் வந்து ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 மாடி பில்டிங் எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்னா அது போய் தீ அணைக்காது, அதுவும் சேர்ந்து காணாமல் போயிடும். இந்த நிலைமைக்கு பழைய ஏற்பாட்டில் வந்துருச்சு. மனுஷனுடைய பாவத்தையும் அவங்க பலி செலுத்துறதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பலிக்கு மீனிங்லெஸ் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க. அதாவது என்னென்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வந்து ஒரு ஆத்ம மீட்சியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் வசனத்தின்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மீட்பை கொடுக்காது, இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் வரும். ஆனால் அதில் ஒரு மீட்பு இருந்துச்சு. என்ன மீட்பு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தாழ்ந்த பாதாளத்துக்கு போகாமல் மேல் பாதாளத்துக்குள்ளே இருந்தாங்க. ஸோ அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் லாசரு சம்பவம் இருக்கு இல்லைங்களா, இவங்க அங்கே போனதுக்கு காரணமே ஆட்டுக்குட்டியின் ரத்தம், நியாயப்பிரமாணத்தினுடைய விதிகளின்படி அவங்க பர்ஃபெக்டாக இருந்தவங்க, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 11:39 இருக்கு. ஸோ இவர்களுக்கு ஒரு மீட்பு இருந்துச்சு. அதனால தான் இவங்க ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இயேசுவே சொல்லும் பொழுது. இப்போ பொதுவாக ஜனங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, ஆத்ம மீட்புனா பரலோகத்துக்கு போகிறத பற்றி நினச்சிப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே மேல் பாதாளத்துக்கு போனாங்க, ஆனால் தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தாங்க. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், தேவரீர் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வித்தீர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஆத்மா தான் பாதாளத்துக்கு தான் போச்சு, மேல் பாதாளத்துக்கு. ஏன் தாழ்ந்த பாதாளத்துக்கு போகலை, அவங்களுடைய அந்த போகாமல் தடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக ஒரு ரத்தம் இருந்தது. எதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், நியாயப்பிரமாணத்தினுடைய ரத்தம். ஆபிரகாம் விருத்த சேதனம் அந்த ரத்தத்தில் இருந்து ஆரம்பித்து ஆட்டுக்குட்டி ரத்தம், நியாயப்பிரமாண ரத்தம் வரைக்கும் இருக்குது. இப்போ புதிய ஏற்பாட்டில் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த காலகட்டத்திலேருந்து இயேசு கிறிஸ்து வருவதுக்குள்ளே பார்த்தா பாவம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மனுஷன் நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். நியாயப்பிரமாணம் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் வந்தது. அவன் நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால நல்லா பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆடு இருந்தால் போதும், நம்ம என்ன வேணால் செய்யலாம், புறா குஞ்சு இருந்தால் போதும், என்ன வேணாலும் செய்யலான்ட்டு. ஸோ இப்போது இந்த பாவத்துக்கு இந்த ரத்தம் பத்தாது, இது பெரும் பாவமாக மாறிடுச்சு. ஸோ ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் மீட்க முடியாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், ஓகே. அதான் நீங்கள் சொல்கிறபடி இன்னும் கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன், நீங்கள் கரெக்டானு சொல்லுங்கள். ஒரு பார்ஷியல் சான்டிஃபிகேஷன் அது கொடுத்துச்சு, பார்ஷியல் சுத்திகரிப்பை அது அதால் முடிஞ்சதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுச்சு. அது சட்டத்தின் அடிப்படை. இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் பலியாகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல, அதுக்கு அனாலஜியை பார்ப்போம். சங்கீதம் 147:5, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. இதில் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிற வேர்டு பார்த்தீங்கன்னா அளவில்லாதது. அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இன்ஃபைனைட். கேஜே வெர்ஷனில் இது இப்படி தான் இருக்கும், இன்ஃபைனைட்னு இருக்கும். அப்போ ஞானம்ங்கிறது அவருடைய தன்மைகளில் ஒன்று, இல்லாட்டி அவருடைய ஆட்ரிபியூட்ஸில் ஒன்று. அது இன்ஃபைனைட்டாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய எல்லா ஆட்ரிபியூட்டுமே இன்ஃபைனைட்டாக தான் இருந்து ஆகணும்.
ஆப்வியஸ்லி அது இன்ஃபினிட்டா இருக்குன்னா, அவரும் இன்ஃபினிட்டா தான் இருக்கு. இன்ஃபினிட்டா தான் இருக்கணும். அவருடைய ஞானம்ங்கிறது இன்ஃபினிட்டு, அவருடைய பவர்ங்கிறது இன்ஃபினிட்டு, அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது இன்ஃபினிட்டு, அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் தன்மைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அளவில் அடங்காதது அல்லது இன்ஃபினிட். மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா இன்ஃபினிட். ஓகே. இப்ப இயேசு கிறிஸ்து பலியாக வராரு. அவருடைய ஞானம் இன்ஃபினிட், அவருடைய பவர் இன்ஃபினிட், அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் இன்ஃபினிட். அப்ப அவருடைய சாக்ரிஃபைஸ் இன்ஃபினிட் தானே. ஆமா. இருந்தாகணும். ஆமா. அந்த ரத்தத்தினால வரக்கூடியது எல்லாமே இன்ஃபினிட்னா, மீட்பு இன்ஃபினிட்டா தானே மீட் இருக்கணும். மீட்பு இன்ஃபினிட் தானே. ஆமா. இத தான் ஆண்டவர் பண்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து இந்த புதிய உடன்படிக்கை ரத்தத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய இன்ஃபினிட் ஆட்ரிபியூட் அதுக்குள்ள வருது. சட்டம் பழைய அதே சட்டம் தான். ரத்தம் சிந்துனா பாவ மன்னிப்பு போகும். அதாவது பாவம் மன்னிக்கப்படும். ஒரு மனுஷனுக்கு மீட்சி கிடைக்கும். அது பார்ஷியலா கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது பழைய ஏற்பாட்டுல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதனுடைய ஆட்ரிபியூட் இன்ஃபினிட். இயேசு கிறிஸ்துவோட எல்லா ஆட்ரிபியூட்டுமே இன்ஃபினிட் தான். அப்ப இந்த ரத்தத்தினுடைய வல்லமையும், இந்த மீட்பின் வல்லமையும், இந்த கிருபையின் வல்லமையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் ஆயிருது. சட்டம் அதுதான். ஆனா அதுல அப்ளை பண்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேற. இன்னும் கொஞ்சம் லகுவா சொல்லிட்டா அவங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இது இவர்களை பாதாளத்திலிருந்து, தாழ்ந்த பாதாளத்திலிருந்து, நரகத்திலிருந்து மீட்டு, ஓரளவுக்கு கொண்டாந்து இவங்கள மீட்படைந்து மேல் பாதாளம் வரைக்கும் கொண்டாந்து நிறுத்திருச்சு. ஆனால் அந்த ரத்தத்துக்கு நித்தியமான பரதீசிக்குள்ளேயோ பரலோகத்துக்குள்ளேயோ கொண்டு போகக்கூடியதான தன்மை இல்லாமல் இருந்தது. ஆனால் தேவன் இதை நித்தியத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். இன்ஃபினிட்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். அப்போ ஆட்டுக்குட்டி ரத்தம் இன்ஃபினிட் இல்லாததுனால இன்ஃபினிட்டான ஒரு ரத்தம் தேவைப்படுகிறது. நித்திய ரத்தம் தேவைப்படுகிறது. நித்திய மீட்பு, நித்திய கிருபை இதெல்லாம் தேவைப்படுது. அது வந்தால் தான் இவங்க நித்தியத்துக்குள்ளே போய் வாழ முடியும். ஸோ அதை வச்சுக்கிட்டு இருக்கிற, அல்லது அதை பிரமாணமாக எழுதுன, அதை சட்டமாக எழுதுன தேவன் அந்த ரத்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா தான் இவங்களை இன்ஃபினிட்டுக்குள்ளே கொண்டு போக முடியும். கரெக்ட். அக்யூரேட்டா சொன்னீங்க. அதை கொடுக்கறதுக்காக அவர் வந்தார். ஆமா. ஏன் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தணும்னா, இவங்க இன்ஃபினிட்டாக இருக்கணும், நித்தியமாக இருக்கணும், அளவில்லாத அளவுக்கு இவங்க இருக்கணும்னா, தான் அளவில்லாத கிருபை உடையவர், அளவில்லாத அன்பு உடையவர், அளவில்லாத நேரத்தை உடையவர், அளவில்லாத மீட்பையும் கொடுக்க விரும்புகிறார். அது அவரால் மட்டும்தான் முடியும். அந்த ரத்தத்தால் மட்டும்தான் அது முடியும். அழகா சொன்னீங்க. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்த வந்தார் கீழே. அதனால தான் வசனம் சொல்லும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். சகலங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதுக்கு அளவே இல்ல. அதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டே கிடையாது. யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்படுறதுக்கு புதிய ஏற்பாட்டுல கிருபையின் பிரமாணத்துல ஒரு வழி ஓப்பன் ஆகுது. யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்படுவார். ஆமா. அருமையான வார்த்தை. யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு அழகான ஒரு வழியை ஓப்பன் பண்றாரு ஆண்டவர். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்க வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் கணக்கெடுக்கும் போது ஒரு பலியிட்டு அவங்க மீட்டுக்கொள்ளணும்னு இருக்கு பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல இவர் இன்ஃபினிட் ரத்தத்தை சிந்தின உடனே அதுக்கு மேல பலிங்கிறதுக்கே மீனிங்லெஸ் ஆயிடுச்சு. அது வலிமை இன்ஃபினிட் ஆயிடுச்சு. இன்ஃபினிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் ரட்சிக்கும் அது. ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் ஒருத்தர் நியாயமத்தில் கொடுக்குறாருன்னா அவர் பாவம் மட்டும்தான் மன்னிக்கப்படும் இல்லையா? பூரா கொஞ்சம் கொடுக்குறாரு, அவர் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் இவர் ஒருத்தருடைய பலியானது எத்தனை பேர் வந்தாலும் மன்னிக்கப்படும். ஆமா. எத்தனை கோடி பேர் வந்தாலும், ஏன்னா இன்ஃபினிட் சின்ங்கிறது ஒன்று உலகத்துல கிடையாது. ஓகே. அது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதை ப்ராப்ளி 2 எபிசோட் தள்ளி பார்க்கலாம். ஆனா கிருபையின்படி எவனா இருந்தாலும் அவன் என்ன பாவத்துல இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இதுல இருந்து ஒன்று கேட்பாங்க, அப்ப நான் பாவம் செய்யலாமா? நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ ஒரு டீம் ரெடி ஆகிருக்கும் அந்த அந்த வசனத்துக்கு, அந்த கேள்விக்கு நீங்களே கேட்டீங்க. இது அடுத்த எபிசோட்ல அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அது டெஃபினட்டாக அதுக்கு ஆன்சர் பார்ப்போம். ஆனால் பாவம் செய்யக்கூடாது. ஆமா. மீட்பு இருக்குன்னு இருந்துக்கிட்டு ஆனால் ஆண்டவர் தானே மன்னிக்கிறாருன்ட்டு அவங்க என்ன செய்யக்கூடாது? அது வந்து தைரியமாக செய்யக்கூடாது. அது டெஃபினட்டாக கூடாது. அது ஏங்கிறத நீங்கள் அடுத்த இதில் சொல்வீங்க. அது அடுத்ததில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே. என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த எக்ஸாம்பிள் எப்படி கொண்டு வந்து இதில் நம்ம இணைக்கிறோம்? இப்போ என்ன அப்படின்னா, லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு இவ்வளோ த்ரஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுது. இதில் லாஸ் ஆஃப் காடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த ரத்தத்தினால மட்டும்தான் முடிஞ்சு. இதுல 2 விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பாவம் அவ்வளோ கொடியது. சின்னுங்கிறது அவ்வளோ அது ஒரு ஜோக்கான விஷயமே கிடையாது. கடவுளே வந்து ரத்தம் சிந்துற அளவுக்கு ஆக்குனுச்சுன்னா அந்த பாவம் எவ்வளோ அதோடைய வீரியம் எவ்வளோ இருக்கும் பாருங்க. அதனால தான் அதோடைய மரணமே ஒரு கூறு எங்கேன்னு கேட்பாரு அவர். ஆமா. அந்த ஷார்ப்னஸ், அந்த குத்தும் அது. கடவுளே வந்து அழுக வச்சிருக்கிறது. கடவுளே வந்து உயிரை கொடுக்க வைக்கிற அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் தான் பாவம். இதுல 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்.
எந்த அளவுக்கு அவரு நம்ம நேசிச்சிருந்தாருன்னா, எந்த உயரத்திற்கு நம்மள கொண்டு போக பிளான் பண்ணியிருந்தாருன்னா, அவருடைய ரத்தத்தையே குடுக்க வேண்டியது நிபந்தனையா இருந்திருக்கும். ரெக்வயர்மென்ட்டா இருந்திருக்கும். இப்ப நீங்க சொல்றது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரியா இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு. இப்போ ஒரு குறைஞ்ச அளவுக்கு ஃபியூவல போட்டு, ஒரு குறைஞ்ச அளவுக்கு இன்ஜின் உள்ள, ஒரு குறைஞ்ச அளவுக்கு உள்ள ஒரு விமானம், ஒரு குறைந்த டிஸ்டன்ஸ்க்கு பறக்கும். சின்ன விமானம். ஆனால், என்ன மிக உயரமாக, மிக லாங் டிஸ்டன்ஸ், எண்ட்லெஸ் பிரயாணத்துக்கு என்ன பறக்க வைக்கிறதுக்கு, எவ்வளோ உயரத்துக்கு உச்சம் இருக்கோ, அவ்வளோ உயரத்துக்கு எனக்கு பறக்க வைக்கிறதுக்கு, எனக்கு ஒரு ஃபியூவல் தேவைப்பட்டுச்சு. அந்த ஃபியூவல் அவருடைய ரத்தம். அதில மட்டும் தான் இருந்துச்சு. அந்த அந்த ரத்தத்த குடுத்து, என்ன எவ்வளோக்கு எவ்வளோ உயரம் கொண்டு போகணுமோ, பரலோகம் வரைக்கும் கொண்டு போயிட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ லாங்கா பறக்க வைக்கணுமோ, நித்தியமா எட்டர்னலா, இன்ஃபினிட்டா பறக்க வைக்கிறதுக்கு, அந்த ரத்தத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால அத குடுக்க அவர் வந்தாரு. அழகா சொன்னீங்க. அழகா சொன்னீங்க. அவ்ளோ வேல்யூபிளான ரத்தத்த குடுத்து தான் எனக்கு அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போ முடியுது. ஏன்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ வேகமா இழுக்குமோ, அத விட வேகமா பாவம் இழுக்கும் கீழ. எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. ரைட். இப்ப அந்த அனாலஜிக்கு வரேன். ஓகே. இந்த டாக்கின்ஸ் கேட்டாருன்னு சொன்னேன்ல. அவர் கேட்குற அனாலஜி எப்படின்னா, இப்ப நான் சொன்னேன்ல இந்த ஃப்ளைட்டு 3,00,000 லிட்டர் பெட்ரோல் போட்டா எல்ஏல இருந்து துபாய்க்கு அது பறக்குது 16 மணி நேரத்துல. இப்ப நான் கேட்குறேன், 5 லிட்டர் போட்டா பறக்காதா அது? அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோ. இதே அன்எஜுகேட்டட் ஒரு அன்கேட்டகைஸ்ட் கொஸ்டின தான் டாக்கின்ஸ் கேட்குறாரு. இப்ப அவருக்கு புரியும் கரெக்ட்டா. லாஸ் ஆஃப் பிசிக்ஸ லாஸ் ஆஃப் நேச்சரையும், லாஸ் ஆஃப் பிசிக்ஸையும் தாண்டி 900 கிலோமீட்டர்ல ஸ்பீட்ல 12 கிலோமீட்டர் உயரத்துல, அதாவது 40,000 அடி உயரத்துல அது பறக்கணும்னா, இவ்ளோ த்ரஸ்ட் வேணும். இவ்ளோ த்ரஸ்ட் வேணும்னா, இவ்ளோ பெரிய என்ஜின் வேணும். இவ்ளோ பெரிய என்ஜின், இவ்ளோ பெரிய த்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணணும்னா, இவ்ளோ ஃபியூயல் குடுக்கணும். இதெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ். இது ஒரு சிம்பிளா, ஒரு பேசிக்கா ஒரு இன்ஜினியரிங் படிச்சவரு சொல்லிருவாரு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை லாஸ் ஆஃப் நேச்சர தாண்டி பறக்கிறதுக்கு இவ்வளவும் பண்ணணும். அதுதான் ஜி ஃபோர்ஸ தாண்டி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ தாண்டி பறக்கிறதுக்கு இது பண்ணணும். இதே அனாலஜிய லாஸ் ஆஃப் காடுக்கு அப்ளை பண்ணோம்னா புரிஞ்சுக்குவோம் நம்ம. இப்போ அவர்கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, அவருக்கு பிசிக்ஸ் தெரியும். லாஸ் ஆஃப் காட் தெரியாது. தியாலஜி தெரியாது. இப்போ அவரால அத கொண்டு வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஆனா, இத குற்றம் மட்டும் சொல்ல முடியுது அவரால. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். இந்த படிச்ச ஆட்கள் என்ன கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு பிசிக்ஸ்ல தெரியும், மேத்தமேட்டிக்ஸ்ல தெரியும். தியாலஜில ஏபிசிடி தெரியாது. ஆனா, இவன் கேட்கிற கொஸ்டின் பிஹெச்டி ரேஞ்சு கேட்பான். கேட்கிற கேள்வியே பெரிய கேள்வி தான். கேட்கிற கேள்வி மட்டும் ஏதோ ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறோம்னு நெனச்சு, இவ்ளோ கேட்பாங்க. ஆனா, ஏபிசிடியே தியாலஜில தெரியாது இவங்களுக்கு. தெரியாதனால தான் இந்த கொஸ்டினே இவங்களுக்கு வருது. ஓகே. இதுதான். கடவுளுடைய சட்டத்த சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மனுஷனுடைய அத்தனை பாவமும் மன்னிக்கப்படணும்னா, அதுக்கு இன்ஃபினிட் சாக்ரிஃபைஸ் பே பண்ணி ஆகணும். இன்ஃபினிட் சாக்ரிஃபைஸ் உலகத்துல கிடையவே கிடையாது. உலகத்துல இன்ஃபினிட் சாக்ரிஃபைஸ்ங்கிறது இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. இப்ப சாகணும். இயேசு கிறிஸ்து 100% ஹியூமனாவும், 100% காடாவும் வராரு. இந்த சட்டம் இருக்கு. பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்தணும். இது பழைய ஏற்பாட்டு சட்டம். குறிப்பிட்ட அளவு பாவத்த, குறிப்பிட்ட அளவு ரத்தம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு பழைய ஏற்பாட்டுல. அந்த சட்டத்துல புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் கொண்டு வராரு. அது பழைய உடன்படிக்கை. இது புதிய உடன்படிக்கை. புதிய கவனன்ட்ட கொண்டு வராரு. இந்த கவனன்ட்ல அதே ரத்தம் தான். அதே மாதிரியான ரத்தம் தான். ஆனா இந்த ரத்தத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. இதனால தான் பைபிள் 2ஆ பிரியுது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அதுக்கப்புறம் ரத்த பலிங்கிற வேலையே இல்லாம போயிடுச்சு. ரொம்ப அழகான, அதாவது ரொம்ப டீப்பான, அதே நேரத்தில தேவையான, ரொம்ப அழகான விளக்கம் இருந்தது. இப்போ இத தாண்டி நம்ம வேற எதுவும் அதில பார்க்குறோமா? ஆமா. இதுல தாண்டி ஒரே ஒரு பாயிண்ட்டு. இப்ப டாக்கின்ஸ் கேட்கிறாருல்ல. இவ்ளோ கேட்க முடியுதுல்ல. இவ்ளோ விதர்ப்பமான வார்த்தைகள்லாம் சொல்லி அவரால கேட்க முடியுது இல்லையா? அது ஏன் கேட்க முடியுதுன்னா, அவர் வாழ்ந்த சிவிலைசேஷன் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது. அவர் இருக்கிறது இங்கிலாண்டோ, யுஎஸ்லயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரு 2000 வருஷமா அந்த சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா, பைபிள் அடிப்படையில வந்த சிவிலைசேஷன். லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். இப்படி கேட்டும் அவர யாரும் எதுவும் செய்யறதில்ல அப்படிங்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ தான். இந்த கேள்விய அவர் கேட்டு, அவர் இன்னும் உயிரோட இருக்கிறாருன்னா, பைபிள் அன்பையும், மன்னிப்பையும் போதிச்சதுனால அவர் இருக்காரு. இருக்காரு. இப்ப இதே வேற எங்கேயாவது போய் ஒரு வேற எந்த மார்க்கத்திலயும், வேற எந்த ஏரியாவிலயும் அவர் போய் கேட்டிருந்தாருன்னா, இவர பிரியாணி போட்டு முடிச்சிருப்பாங்க இந்நேரம். முடிச்சிருப்பாங்க இந்நேரம். இவ்வளோ தைரியமா இந்த கொஸ்டின கேட்க முடியறதுக்கு காரணமே அந்த பைபிள் தான். பைபிள் தான். ரொம்ப ரொம்ப அருமையான பஞ்ச் இது. லாஸ்ட்
இந்த டெயில் பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அருமையான டெயில் பீஸ். நீங்க எல்லாம் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, இவ்வளோ வந்து இத பத்தி பேசுறீங்க, இயேசு கிறிஸ்துவ அவதூறு பண்றீங்க, எல்லாம் பண்ணிட்டும் நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பினாலயும், மன்னிப்பினாலயும் மட்டும். உலகத்துல இருக்கிற வேற யாரையும் நீங்க இப்படி பேசிட்டு, வேற எந்த வேத புத்தகத்தையும் சொல்லிட்டு நீங்க உயிரோட கூட இருக்க முடியாது. ஒருவேளை பழைய உடன்படிக்கையா இருந்ததுன்னா, இவர் இருக்க மாட்டாரு இன்னைக்கு. நியாயப்பிரமாணம் வந்தா இவரே இருக்க மாட்டாரு. இவர் இருக்க மாட்டாரு. இவர் கேட்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. அருமை. ரொம்ப அழகான ஃபினிஷிங் பிரதர். ரைட். இவ்வளவும் பண்ணிட்டு, தைரியமா உட்காந்து கேட்க முடியுதுன்னா, அது இயேசு கிறிஸ்து கொடுத்தது தானே. சில நேரத்துல இந்த சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ எங்களுக்கு என்ன அவர் செஞ்சாரு? சில தலைவர்கள பத்திலாம் சொல்லுவாங்க. என்ன பண்ணிட்டாரு எங்களுக்கு அப்படி. இவங்க உட்காந்து என்ன பண்ணிட்டாருன்னு கேட்கறாங்கல்ல, இந்த அளவுக்கு பேச்சுரிமைய குடுத்தது அந்த தலைவரா தான் இருப்பாரு. அவர் வாங்கி கொடுத்த அந்த உரிமையில தான் இவங்க உட்காந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்கலாம் தைரியமா இன்னும் இப்படி கேள்வி கேட்கறதுக்கு காரணமே, இயேசு கிறிஸ்து கொடுத்த மன்னிப்பும், அந்த அன்பு இருக்கிறதுனால தான். அது ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். ரொம்ப சந்தோஷம். ஆ இந்த விளக்கம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். ரொம்ப அழகா, ஆழமா, புரியும்படி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் சித்தமால இன்னொரு எபிசோட்லயும் நம்ம இத அடுத்து நீங்க சொல்லி கன்டினியூஷன் கன்டினியூஷன் பார்க்க போறோம்னு சொல்லி. இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நாங்க நம்புறோம். கர்த்தர் தான் ஆவியானவர் உங்களுக்கு புரிய வச்சிருப்பாரு. இது வரைக்கும் ஏறக்குறைய அதில பழைய சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் சரி, இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்லயும் சரி, ஏறக்குறைய நம்ம 64 எபிசோடு கிட்ட மொத்தமா பார்த்துருக்கிறோம். இதில ஒரு 12 எபிசோட் பார்த்துருக்கிறோம். இது எல்லாமே ஒண்ணு தான் நமக்கு சொல்லுது. ஆண்டவர் அன்பான தேவன். அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவர். அறிவியலால் குற்றம் சாட்ட முடியாதவர். அறிவியல் தோற்றுப்போகும். ஆண்டவர் தோற்றுப்போக மாட்டார். இதைத்தான் அது சொல்ல வருது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில விளக்கங்களோடு கூட மீண்டும் வருகை தாமதிக்குமானால் சந்திக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்துறேன். பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் சேனல். அதையும் பாருங்க. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ சோ மச்.